சுவையான வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் விட்டு சுண்ட வத்தல் சேர்த்து நல்லா டார்க்கா வறுத்து எடுத்துக்கணும். அதை மிக்சி ஜார்ல சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு வெந்தயம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு பெரிய தக்காளியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதங்கினதும் மிளகாய் தூள், தனியா தூள், வீட்டில் அரைச்ச வத்த குழம்பு பொடி சேர்த்திருக்கேன். அது எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் இனி வரக்கூடிய வீடியோல அப்லோட் பண்றேன். எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி கரைசல், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு விட்டுறலாம். அது நல்லா கொதிச்சு வரும்போது நான் 4 ஸ்லைஸ் மாங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு அன்போட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இது கொதிக்கும் போது கிரைண்ட் பண்ண சுண்ட வத்தல், 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து லிட்டு போட்டு விட்டுறலாம். 10 மினிட்ஸ்ல வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. இலையில சர்வ் பண்ணிடலாம். சீனரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், சிக்கன் ஃப்ரை, கீரை கடையல், கூழ் வத்தல், தயிர் சாதம், வத்த குழம்பு அல்டிமேட்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.